அதுதான் யார்கிட்ட அடிப்படை கேட்கணும்? பிரச்சனை. இல்லைங்க, அடிப்படை பிரச்சனை யார்கிட்ட கேட்கணும்? யாரோட உட்கார்ந்து பேசணும்? ஃபினான்ஸ் கமிஷனோட. இங்க பார்லிமெண்ட்ல பட் நீங்க கிரைட்டீரியா உருவாக்கும் போதே கிரைட்டீரியா நான் உருவாக்குறது இல்ல. கரெக்ட். பட் அதுல சென்டருக்கும் ரோல் இருக்குல்ல. சென்டர் நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்முடைய ஃபார்மர் எக்கனாமிக் அட்வைசர் தான் இன்னைக்கு அடுத்த ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் நினைக்கிறேன். இல்லைங்க, இல்லையா? நீத்தி ஆயோக் சேர்மன், சாரி, அரவிந்த் பனகிரியா சார். ஸோ அப்போ நம்மளோட டிஸ்கஷன்ஸ்ல நம்மளும் இதை வலியுறுத்தலாமே. இப்போ மத்திய அரசு நினைச்சா பண்ண முடியாது. இல்லைங்க, மத்திய அரசு நினைச்சா பண்ண முடியும். இல்லைங்க, அந்த காலம் இல்லை இது. ஒருவேளை இந்திரா அம்மா காலத்தில் மத்திய அரசு நினைச்சா என்ன வேணா பண்ணா, எதிர்கட்சி எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மத்திய அரசு இல்லை இது. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலமான பாயிண்ட்ஸோ, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸான பாயிண்ட்ஸோ, சேலஞ்சஸோ, ஆப்பர்ச்சுனிட்டியோ, எங்களுக்கு இது வந்திருந்தா நாங்கள் இன்னும் இதாக இருந்திருப்போம் அப்படிங்கிற விதமோ, இதெல்லாம் எடுத்து அவங்க யாருக்கிட்ட சொல்லணும்? ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட சொல்லணும். சரி, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன டெல்லியில் உட்காந்து முடிவெடுக்கிறாங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வராங்க, முன்கூட்டியே அறிவிச்சிட்டு வராங்க. அவங்க அதிகாரிகளோட உட்காந்து உங்கள் அதிகாரிகளும் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும். அவங்கக்கிட்ட சொல்லிங்களோ இல்லையோ, இன்னைக்கு அரசியல், இப்போ நான் வரேன் பாயிண்ட்டுக்கு, அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ, இப்போ அது கூட எலெக்ஷன் வருதுங்கிறதுக்கு முன்னாடி மத்திய அரசே, மோடி அரசே நீ கொடுக்காம இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்களே தவிர நம்ம மாநிலத்தோட நல்லதுக்கோசம் நீங்கள் பேசுகிறதா என்னால் எடுத்துக்க முடியல. நம்ம மாநிலத்துக்கு நல்லது உங்களுக்கு நீங்களுமே உணர்றீங்க இதில் ஒரு சிக்கல்கள் இருக்கு. நான் முதல்ல இருந்து சொல்கிறேன். ஆமாம், இல்லை அப்போ நீங்களும் உங்களோட உதவி பண்ணலாமே. இப்போ தமிழ்நாட்டுக்கு 4% தான் கிடைக்குது, கர்நாடகாவுக்கு 5% தான், அந்த டெவல்யூஷனில் சொல்கிறேன். ஆனால் வேற யூபிக்கு ஒரு 15% மேலே கிடைக்குது. நம்ம பர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கூட கொடுக்கலாமே. இதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்களுமே இனிஷியேட்டிவ் எடுக்கலாமே. நான் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, யூபிக்கு கொடுக்காதீங்க, நான் மத்திய அரசில் உட்காந்துட்டு நிதி அமைச்சராக சொல்கிறீங்களா? என்ன கிரைட்டீரியாவை நம்ம மாற்றி அமைக்கலாம். நான் கொடுக்கலங்கிறேன் அந்த கிரைட்டீரியா. இல்லை மேம், நீங்கள் ஸ்டேட்ஸ் ஃபினான்ஸ் கமிஷனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க கேட்கணும்னு சொல்கிறீங்களோ, சென்டருமே உங்களோட ஒரு Center can only be waiting for the report. We can highlight some of the points. But அந்தந்த ஸ்டேட் அந்தந்த விஷயத்தை அவங்க இப்போ எங்களை 4 கேள்வி கேட்குறீங்க இல்லைங்க, ஏன் அதே தோரணையில் உட்காந்து ஃபினான்ஸ் கமிஷனில் சொல்ல முடியலையா? அப்போ வேணுமா ஃபினான்ஸ் கமிஷன்? நிர்மலா சீதாராமன் நீ சொல்லுமா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்களே. அவங்க தான் சொல்லணும். ஓகே, நான் ஒரு ஸ்டேட் கோசமோ இல்லை இன்னொரு ஸ்டேட் கோசமோ பேச முடியாது. ஓகே, பட் பொதுப்படையா நாங்கள் அதனால தான் இந்த தடவை டேர்ம்ஸ் கொடுத்ததையும் பாருங்க. கான்ஸ்டிடியூஷனில் என்ன பேர் மினிமம் பண்ண சொல்லியிருக்கோம், அந்த பேர் மினிமம் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன்? அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அந்த பேர் மினிமம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எப்படி அதை சரியாக சீரமைக்கணுமோ அப்படி அவங்களுக்கு சீரமைக்கிறதுக்கான உரிமை இருக்கணும், இடம் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும் அவங்க பண்ணுறதுக்கு. ஆனால் ஐ ஹவ் நாட் டன் எனிதிங் டு த டேர்ம்ஸ். பட் இதே பிரச்சனை இப்போ இந்த பாப்புலேஷன் இதே பிரச்சனை அடுத்து டீலிமிட்டேஷனில் வருது. நம்ம தொகுதி மறுவரையறை செய்ய போகிறோம். அதுவுமே நம்ம பாப்புலேஷனை குறைச்சி பர்ஃபார்ம் பண்ண மாநிலங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு எம்பிக்கள் குறையக்கூடிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஸோ தி சேம் பிரச்சனை திரும்பி நீங்கள் அதனால அந்தந்த குழுமம் நம்மளோட பேசும்போது நம்மளோட விஷயத்தை எடுத்து சொல்லணும், நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்த எடுத்து சொல்லணும். இன்னொருத்தருக்கு போகக்கூடாது ஆனால் எனக்கு தான் வரணுன்ற ஆர்குமெண்ட் போட்டால் செல்லுபடி ஆகாது. எனக்கு இதெல்லாம் என்னுடைய பலங்கள், நான் பெர்ஃபார்மன்ஸில் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால இதுக்கு எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, இது எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்கிறதுக்கான முழுமையான அதிகாரம் நம்ம கையில் இருக்குது. நம்ம தான் பேசணும் அதை. வராதது இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஃப்ளட் ரிலீஃபை ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. நம்ம இனிஷியலாக அந்த எஸ்டிஆர்எஃப்ல ரிலீஸ் பண்ணதோடு சரி, பட் அதுக்கப்புறம் மத்திய குழு ஆய்வு செஞ்சப்புறம்லாம் எதுவும் வரலையே அப்படின்னு. எந்த ஸ்டேட்டுக்குமே அப்படி உடனே நாளைக்கே திருப்பி வந்தேன், நான் 20,000 கோடிக்கு டிமாண்ட் வச்சுட்டேன், நாளைக்கு அது சேரலைன்னா சரியில்லை சொன்ன முடியாதுங்க. அந்த ஸ்டேட்டுக்கு போன டீம் போவாங்க. எனக்கு நல்லா தெரியும், அந்த டெல்லியில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் போட்ட போதே அந்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய டீம் சீக்கிரமாக அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி அப்போவே அனுப்பி கொடுத்தாங்க. அந்த சென்னைக்கு வந்த டீம் வந்தாங்க, அதுக்கப்புறம் தென் மாநிலங்களுக்கு போக வேண்டிய டீமை போனாங்க. இப்போ ஹை பவர்ட் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சுட்டு அந்த இன்டர் மினிஸ்டீரியல் குரூப் ஒருத்தரும் அவன் அமர்ந்து விட்டால் உடனே அது ரிலீஸ் ஆகிடும். வேணும்னே கொடுக்காமல யாருக்கும் இருக்க மாட்டோம். ஓகே, எலக்டோரல் பாண்ட்ஸை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. வரவேற்கிறீங்களா? அது
உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நாங்கள் ஃபுல்லாக படிக்கணும், படிச்சுட்டு நான் காமெண்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இருந்த சிஸ்டம் வந்து ஒரு கருப்பு பணம் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் பெட்டர் தென் பிஃபோர்ன்ற சிஸ்டமில் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனா கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி இல்லாம இல்லை இருந்தது. அதான் ஒரு நிமிஷம், அது எடுத்துகிட்டு வந்த போது அட்லீஸ்ட் ஒயிட் மணி வில் ஹாவ் டு கம், நாட் பிளாக். பேங்க் மூலமா வரணும் அப்படிங்கிற, பேங்க் மூலமாக வரணுன்றதுனால அது ஒயிட் மணி ஆகுது. எஸ், நீங்கள் யாரு கொடுத்தா, எந்த கட்சிக்கு கொடுத்தா, இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்பரன்சி எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி நடக்கணும். ஓகே, அதனால நான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்த பிறகு புரியும். ஆனால் இப்போ வரைக்கும் இருந்தது பிட் பெட்டர் தென் ஏர்லியர். ஓகே, ஒரேடிய கேஷ்லேயே நடத்திட்டு இருந்ததை விட இது கொஞ்சம் அட்லீஸ்ட் பேங்க் மூலமாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அது இல்லைன்னா அடுத்தது என்னன்றது யோசிக்கணும். பட் ஐ டோன்ட் நோ எட். நான் அந்த தீர்ப்பை படித்த பிறகு தான் தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்க பார்வை? முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் 15% வந்துருவோம், 20% வந்துருவோம்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ வந்துருவோம்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, நீங்களுமே நிறைய தமிழ்நாட்டுக்கு வரீங்க, உங்களுக்கான உங்கள் ஸ்டேட் அது, அஃப்கோர்ஸ் உங்களுக்கான தொடர்பு இருக்குது, அதனால கேட்குறேன். இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க கட்சியிலேருந்து. அண்ணாமலை அவர்களோட லீடர்ஷிப்பை நீங்கள் எப்படி ரேட் பண்ணுறீங்க? இப்போ நல்ல பெரிய முயற்சியெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு அவர். நான் லீடர்ஷிப் ரேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கட்சியிலே ஒரு மோஸ்ட் சீனியர் பர்சன், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்போது உங்கள் பார்வை இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். இஸ் டெஃபினெட்லி ஒர்க்கிங் ஹார்ட். ஓகே, இன்னும் அதிமுக கூட்டணி எதிர்பார்க்குறீங்களா தமிழ்நாட்டில்? கூட்டணி பற்றி பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. எங்களோட இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதிமுக போயிட்டாங்க, மிச்சம் இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு அமித்ஷா தெரியல. அவர்கள் அவர்கள் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஓப்பன், த டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஆமாம், whoever wants to join us ன்னு சொல்லிருக்காங்க. பட் ஏடிஎம்கே ரிப்பீட்டடாக டினை தான் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் வர போகிறதில்ல. இன்னுமா எதிர்பார்க்குறீங்க? லெட்ஸ் see, the doors are open. நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க, டோர்ஸ் ஆர் ஓப்பன். ஆமாம், ஓகே. நீங்கள் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? கட்சி எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்லலைங்க. கட்சி சொன்னால் நம்ம எல்லாரும் ஒபே பண்ணுறவங்க தான் கட்சியில். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு கட்சி ஒன்றும் சொல்லலை. ஓகே, ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில்? தெரியல, கட்சி டிசைட் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி இந்தியாவோட ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் அப்படின்னு இருக்கீங்க, ஃபோர்ப்ஸில் வரீங்க, ஒரு பெரிய பெருமிதமான விஷயம். ஆனால் உங்கள் ஹோம் ஸ்டேட்டில் இன்னுமே உங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் நிறைய இருக்குது. பர்சனலாக உங்களை அட்டாக் பண்ணுற ட்ரால்ஸ், அந்த மாதிரி விமர்சனங்கள் பார்ப்பீங்களா? அது வாட் கோஸ் த்ரூ யோர் மைண்ட் அதை பார்க்கும்போது? என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் படிக்கிற காலத்துலேருந்து அது உணர்ந்திருக்கேன். அது அது ஒரு வெறுப்புணர்ச்சியோடு செய்கிறது. அது ஒன்லி ஆன் மீயா இல்லை, ஆன் அ கம்யூனிட்டி, ஆன் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஸோ அந்த வெறுப்புணர்ச்சியை காமிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய அரசியல். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது? நான் அது சரின்னு சொல்ல மாட்டேன், அது தப்பு. வெறுப்புணர்ச்சி காட்ட வேண்டிய நில அரசியலில் இருக்கக்கூடாது யாருக்குமே. யாருக்கு எதிரான வெறுப்பும் நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. அது தமிழ்நாட்டில் ஒரு ஆயுதமாக உபயோகிக்கிறாங்க. அந்த ஆயுதத்துக்கு பவர் இல்லைன்னு நான் காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த ஆயுதம் என்னை தாக்காது. அந்த ஆயுதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்றது எனக்கு புரியுது. அதனால் ஓகே, நாம் நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கோம். எலெக்ஷன் வரக்கூடிய நேரம், நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லணும். தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க எல்லாரும் நம்மளும் அதில் ஒன்று தான், நல்லா யோசித்து தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கும் தமிழ்நாட்டில் ஒரு விதமான தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை மறந்து போகாமல் இருக்கிறதுக்கும் தமிழ் மக்கள் யோசித்து ஓட்டு அளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி மேம்.